ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் மூவி சீரீஸ்னு கிரேட்டஸ்ட் ஆல்கமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும் அண்ட் புது கேரக்டர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போல. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரேட் ஆல்கமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் 1 எபிசோட் 7. வேற ஒரு ஸ்லேவ் ட்ரேடிங் கம்பெனியை காமிக்கிறாங்க. இது பொண்ணுங்க மேஜிக்கல் ஆப்டிடியூட் இருக்கு, பட் இப்போ யூஸ் பண்ண முடியலன்னா அதுல என்ன பிரயோஜனம்? நீ எதையாச்சும் யூஸ்ஃபுல்லா கத்துக்கோ, அப்போ உன்னை யாராச்சும் வாங்குவாங்க அப்படின்ட்டு கஸ்டமர் கிளம்புறாரு. சாரி ரேயா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஸ்லேவ் ட்ரேடர் சொல்லவும் அந்த ரேயாங்கிற பொண்ணு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்க அவளுக்குன்னு ஒரு தம்பி இருக்கான். பிக் சிஸ்டர் எங்க விட்டுட்டு போறேன்னு கேட்கவும், நான் நிறைய சம்பாதிச்சு நம்ம ஃபேமிலிக்கு பணத்தை அனுப்பி வைக்கிறேன், அம்மாவை நீ பாத்துக்கோ சரியா அப்படின்னு அந்த ரேயா சொல்லிட்டு போயிருப்பா. பார்த்தா அவளுமே ஆல்கமி தான் படிச்சிட்டு இருக்கா. அதே புக்கை தான் இங்க நம்ம ஹீரோவை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். கேரேஜ் பில்ட் பண்றதுக்கு நம்ம ஹீரோ பிளாக் ஸ்மித் கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். வச்சு செய்யறதுக்கு வர உங்களுக்கு நிறைய ஆர்டர் வந்திருக்கு, நீங்க கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சோஃபியாவும் மரியாவும் கேட்டா எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான். கில் மாஸ்டர் கிட்ட ஒருத்தர் சீரியஸா பேசிட்டு இருக்கோம். என்னாச்சு நம்ம ஹீரோ ரிசப்ஷன்ல விசாரிக்கிறான். ரீசெண்டா ஒரு புது மான்ஸ்டர் சில பேர் பார்த்திருக்காங்க, அது பார்க்க எப்படிதான் இருக்குன்னு காமிக்கவும் நீ எதுக்கு வந்திருக்க நம்ம ஹீரோட்ட கேட்டா ஏன் இன்னொரு பெட்டை ரெஜிஸ்டர் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரேக் ஹார்ஸ் நம்ம ஹீரோ காமிக்கிறான். அதை பார்த்து அது புது மான்ஸ்டர் இதுதானே அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. உடனே கில் மாஸ்டர் தனியா பேசணும்னு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோக்கு வேலையில ஹெல்ப் பண்றதுக்கு மோலன் கிட்ட போய் இன்னொரு ஸ்லேவ் இருக்குமான்னு கேட்டா அப்படி எந்த ஸ்லேவோ இல்லை அப்படின்னு மோலன் சொல்லியிருந்தா. மிஸ்டர் இர்மா கூட நீ கான்ட்ராக்ட் போட்ட அப்புறம் ரொம்பவே மாறிட்டியே அப்படின்னு மோலன் கேட்கறா. உன் வேலை முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி மரியா வந்து கேட்க மோலன் ராயல் கேபிட்டல் வரைக்கும் ஸ்லேவ் ட்ரேடர் எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்ணி கேட்டு பார்க்கன்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் இர்மா அவரோட ப்ரொடக்ஷன்ல இன்வால்வ் ஆயிட்டா தான் உடம்ப பத்தி கூட அவர் கேர் பண்ண மாட்டேங்காருல்ல, நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் அவருக்கு பண்ணணும் அப்படின்னு சோஃபியாவும் மரியாவும் யோசிக்கிறாங்க. சோஃபியா நீ ரொம்பவே மாறிட்டப்பா, மிந்தி ரொம்பவே கோல்டா இருப்ப, இப்போ கைண்ட் அண்ட் பொலைட்டா நடந்துக்கிற ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு மரியா சொல்றா. இங்க நம்ம ஹீரோ பிளாக் ஸ்மித் கம்பெனில போய் தூங்கிட்டு இருக்கான். அவனை பார்த்தா ரெஸ்டே எடுக்காத மாதிரி தெரிஞ்சது, அதான் நானும் அவன் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணலன்னு பிளாக் ஸ்மித் சொல்றாரு. ஃபைனலி நம்ம ஹீரோவா அவனுக்கான கேரேஜை செஞ்சு முடிச்சிட்டான். சுபாக்கி நீ தான் இந்த கேரேஜ் இழுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சுபாக்கியோ சரின்னு சொல்லுது. அந்த கேரேஜ்குள்ள போய் பார்த்தா ஒரு வீடே இருக்கு, ஸ்பேஷியல் மேஜிக்கை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். அந்த இடத்துல கிச்சனும் இருக்கு, சூப்பர் அப்படின்னு மரியா ஹாப்பியா இருக்கா. இப்போ கிங்க பாக்குறதுக்காக இவங்க எல்லாரும் ராயல் கேபிட்டலுக்கு கிளம்புறாங்க. இவ்வளோ ஸ்பீட்ல போனாலும் உள்ள எந்த ஷேக்கிங்கும் இல்லையே அப்படின்னு சோஃபியா பாக்குறா. மாஸ்டர் நம்ம வண்டிக்கு சைட்ல ஷூட் பண்ற மாதிரி எதையாச்சும் இன்சர்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு மரியா சொல்றா. குதிரை அந்த கேரேஜ் இருக்கிறதுனால அதோட லெவலும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போய்கிட்டு இருக்கு. லயன் ஃபேங் தான் இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக இவங்க கூட ராயல் கேபிட்டலுக்கு வர போறாங்க. இந்த ஊரோட லார்ட் காட்வின் அப்புறம் பாப்பா கம்பெனி ஓனர் எல்லாருமே இப்போ வந்துட்டாங்க. பாப்பா நம்ம ஹீரோ கேரேஜ்ல போயிட்டு கத்துறாரு. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். இதை நீயா ரெடி பண்ண? உண்மையிலேயே இது வேற லெவலா இருக்கு, உன்னால இது இன்னும் கொஞ்சம் நிறைய மேக் பண்ண முடியுமா அப்படின்னு அவர் ஓவரா பேசுவோம். காட்வின் அவரை தடுத்துட்டு இந்த கேரேஜ் உண்மையிலேயே சூப்பர், ஈவன் நான் கூட 100 பிளாட்டினம் கொடுத்து இதை வாங்கிடுவேன் அப்படின்னு லார்ட் காட்வின் சொல்றான். 100 பிளாட்டினமா அப்படின்னா 1 பில்லியனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அந்த இருமா நம்ம லேண்டுக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. இன்னுமே அவரை நிறைய ஹைட்ஸ்க்கு வளர்ந்துகிட்டே தான் போவாரு. என்னன்னாலும் சரி அவரை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். அதுலயும் முக்கியமா சிடோனியா என் பெயர்கிட்டே இருந்து அப்படின்னு சொல்லி லார்ட் காட்வின் யோசிக்கிறான். நம்ம ஹீரோ டைம்ல இருந்து சில மாசங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. சர்ச் ஆஃப் டிவைன் லைட் பத்தி ஆக்கனை படிச்சுக்கிட்டு இருக்கா. காடஸ் ஆனர் மனுஷங்களை கிரியேட் பண்ணாங்க, மனுஷங்களுக்கு சர்வ் பண்றதுக்காக தான் பீஸ்மேன் டார்ஸ் எல்ஃப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. அக்கனைக்கு அவங்கள ஸ்லேவா வச்சிருக்கிறது பிடிக்கல. இப்போ நம்ம ஹீரோ ஒரு ராயல் கேபிட்டலுக்கு வந்துட்டான். நாங்க செக்யூரிட்டிஸா வந்திருக்கு, தேவையே இல்லை போலி அப்படின்னு லைன் ஃபேங் சொல்றாங்க. ஏன்னா எல்லா மாஸ்டரையும் இவங்களே சமாளிச்சிட்டாங்க. இப்போ பாப்பாக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு அரசருக்கும் இதே மாதிரி ஒரு கேரேஜ் நீ இப்பவே கிஃப்டா செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும், பட் இப்போ உடனே செய்ய முடியாது இல்ல, நீ அதை வீட்டுக்கு போய் ரெடி பண்ணிட்டு அப்புறமா டெலிவரி பண்ணிக்கலாம்னு சொல்லவோ இல்ல நான் இப்பவே ரெடி பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மெட்டீரியல்ஸும் அதை செய்ய இடமும் தேவை நம்ம ஹீரோ சொன்னா அதை நான் ரெடி பண்றேன் அப்படின்னு பாப்பாக்கு சொல்றான். பாப்பாக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்லேவ் ட்ரேடர் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல இந்த கேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு பாப்பாக்கு சொல்லியிருப்பான். அவர் ஒரு நல்ல ஸ்லேவ் ட்ரேடர்னு மோலான் மூலியமா நான் கேள்விப்பட்டேன். உங்களோட ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு ஸ்லேவா அந்த இடத்துல இருக்கான்னு செக் பண்ணி பாப்போமா அப்படின்னு சொல்லி சோஃபியா கேட்கறா. எங்க ரெண்டு பேராலையும் ஆல்கமில ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. உங்களை ப்ரொடெக்ட் பண்றது தான் எங்களோட கடமை, உங்க ஹெல்த்தை நீங்க பாத்துக்கிடல அப்படின்னா அதையும் பாத்துக்கிறது எங்க கடமை தானே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. செலக்ட் பண்ற ஸ்லேவ் ஒரு பொண்ணா தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் போயிட்டு மேஜிக் யூஸ் பண்ற ஆல்கமி தெரிஞ்ச ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லேவ் ட்ரேடரா அப்படி ஒரு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. மேப்பல காணாவ ஆல்ரெடி இந்த மேன்ஷனுக்குள்ள போயிட்டா அப்படின்னு சொல்லி மரியா வந்து சொல்றா. மேப்பல் ஏதாச்சும் பண்றதுக்கு முன்னாடி நான் போய் கூட்டிட்டு வரேன் சோஃபியா போறேன். ஒரு பொண்ணு மேப்பல பார்த்து பயந்து நின்றுட்டு இருக்கா. மேப்பல் டேஞ்சரஸ் கிடையாது, நான் எதுவோ பண்ண மாட்டேன்னு மேப்பல் அந்த பொண்ணுட்டு சொல்லிட்டு இருக்கா. சோஃபியாவும் போய் இப்போ அந்த பொண்ணை தூக்கி விட்டு மேப்பல் டேஞ்சரஸ் கிடையாதுன்னு சொல்றா. என்ன ஏன்ஷியன் புக்கு மாதிரி தெரியுது அப்படின்னு சோஃபியா பார்க்கவும் ஓ இது ஆல்கமி, நிறைய பேருக்கு இது புரியாம இருக்கலாம், பட் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. ஓ சோஃபியா ஒன்னதான் தேடிட்டு இருந்தா, ஒரு கேண்டிடேட் இருக்கா, செலக்ட் பண்ண நீயோவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சோஃபியா மீட் பண்ண அந்த பொண்ணு தான் இது ரேவா அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி ஓனரும் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. என் ப்ரொடக்ஷன் போக நான் அட்வென்ச்சரிங்கும் பண்ணுவேன், பட் அட்வென்ச்சரிங் பண்றது என்னோட மெயின் பிசினஸ் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆல்கமில உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா அப்படின்னு வா சொல்றா. இப்போ உன் ஸ்கில்ஸ் யூஸ்ஃபுல்லா இல்லைன்னா பிரயோஜனமே இல்லைன்னு ப்ரீவியஸ் கஸ்டமர்ஸ் வந்து யோசிச்சு பார்த்துட்டு ரேவா சோகமா இருக்கவும் அவளுக்கு ஆல்கமி ரொம்ப பிடிக்கும், அதை தான் கத்துட்டு இருக்கா. அந்த புக் நேம் கூட ஸ்டைல் ஆல்கமி
தானே அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றாங்க. ஆக்சுவலி புக்ல ஆரோன் ஸ்டைல் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும், பட் அர்னால் தான் உண்மையிலேயே அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு. அதுல இருந்தா இது டெரைவ் ஆகி வந்திருக்குன்னு வா சொல்றேன். இந்த சர்க்கிள் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு கண்டுபிடி நம்ம ஹீரோ அவளை செக் பண்ண கொடுக்கவும், இந்த ஆல்கமி சர்க்கிள் ஒரு கேண்டி ரெடி பண்றதுக்காக விடுதல தேன் ஆட் பண்ணலையே, ஆனா எப்படி இது அப்போ வேற எப்படி அப்படின்னு சொல்லி அவ ரொம்பவே கண் கலங்கி போறா. எனக்கு தெரியல, என் ஊர்ல இந்த ஸ்வீட்டை செய்யறதுக்கு தேன் தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் இதுல அப்படி போடல அப்படின்னு வா சொல்லவும், நீ என் கூட வந்துருதியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். நாங்க அட்வென்ச்சரிங் பண்ணும்போது நீ அசிஸ்டண்டா இருந்து ஹெல்ப் பண்ணா போதும் நம்ம ஹீரோ சொல்றான். கொடுத்த டெஸ்ட்ல நான் பாஸ் பண்ணல, இது எனக்கு தெரியலையா அப்படின்னு வா கேட்கவும், ஒரு ஊர்லயும் அந்த ஸ்வீட் வேற வேற ரெசிபில பண்ணுவாங்க, பார்த்த உடனே அந்த சர்க்கிள் ஸ்வீட்ஸுக்கானது நீ கண்டுபிடிச்சிட்ட, அதுலயே நீ பாஸ் ஆயிட்ட நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்பவே தேங்க்ஸ், நான் பெஸ்டா ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ கூட அவளுக்கு ஸ்லேவ் கான்ட்ராக்ட போட்டாச்சு, சம்பளம் இவ்வளவு அண்ட் உன்னோட ஒர்க்கை பொறுத்து அது இன்க்ரீஸ் ஆகும் நம்ம ஹீரோ சொன்னா. என் மொத்த சம்பளத்தையும் என் வில்லேஜ்க்கு அனுப்பிருங்கன்னு வா சொன்னா. அப்போ உன்னோட டெப்ட் கம்மி ஆகாதே நம்ம ஹீரோ சொல்றான். என் ஃபேமிலி இம்ப்ரூவ் ஆகணும் தான் நான் ஸ்லேவாவே வந்தேன்னு வா சொல்றான். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இலவா வேலை பார்த்தா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிடுவா, அதுக்கப்புறம் தான் சொந்த செலவை அவளே பார்த்துக்கிடுவா அப்படின்னு சோஃபியாவும் சொல்றா. ஏய் சூப்பர், நமக்குள்ள இன்னொரு ஆள் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மரியாவும் மேப்பிளும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. நம்ம ஹீரோ மத்த எல்லாரும் ரொம்பவே க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு ரேவாவும் ஹாப்பி ஆகுறா. 3 தடவை மெசஞ்சரை அனுப்பியும் அவங்க மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு சிடோனியா எம்பையர் கிங் யோசிச்சா. அப்பா வெயிட் பண்ணுங்கன்னு எலிசபெத் வந்து, நம்ம சீக்கிரமே அந்த ஹீரோஸை சமன் பண்ணிடுவோம், அது வரைக்கும் நம்ம எதுவும் பெருசா பண்ண வேணாம், சர்ச் ஆஃப் டிவைன் லைட்டை சில பேர் எதுக்காங்க அப்படிங்கிற ரூமர்ஸை மட்டும் நம்ம பரப்பினா போதும், வாட்ரின் யூனிட் சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு எலிசபெத் சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவால லைட் மேட்ச்க்கு யூஸ் பண்ண முடியும்னு சிடோனியா எம்பையர் நம்ம ஹீரோவை கேட்டுட்டு இருக்காங்க. தர முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ கிங்டம்ல இருக்கிற கிங்க மறுத்துருந்தாரு. நம்ம சர்ச்சோட தான் எதிர்க்கலாம் அப்படின்னு ரூமரை பரப்பி விட்டு சர்ச்சோட ஆளுங்களை கோவப்படுத்தி நம்ம ஹீரோவை கொல்ல வைக்க அந்த எலிசபெத் பிளான் போட்டிருக்கா. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.